ஒரே மாவில் பலவிதமான ஸ்நாக்ஸ். இன்றைக்கி வந்து டிப்பன் பக்கோடா. இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த கரண்டி அளவில் போடுறேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 கப் இருக்கும். 2 கப் அளவுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து எண்ணெய், நீங்கள் எண்ணெயில் பொரிக்க போகிறீங்களோ அந்த எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது விட்டுறேன். இது விட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க. ஓமம், கொஞ்சம் சீரகம், இது 2 சேர்க்குறோம். ஸோ இது வந்து அச்சில் மாட்டக்கூடாதுன்றதுனால இதை கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வரணும். எண்ணெயை கலந்துட்டு இதில் தண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். சீரகம், ஓமம் இதை வந்து தட்டிட்டு வந்தாச்சு. இது நான் இந்த அளவு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கலந்துடலாம். இது கலக்கிறதுக்குள்ளே ஒரு பேனில் எண்ணெயை வச்சுடுங்க. எண்ணெயை வச்சு ரெடியாக சூடு பண்ணிவிடுங்க. இந்த ஓமம்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் உங்களுக்கு. இது உள்ளே தடவிடுங்க. இதுக்குள்ளே அச்சு, இந்த அச்சு போடணும். இதில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா கரகரன்னு வந்திருக்கும். ஸோ இந்த அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறதுனால உங்களுக்கு கரகரப்பு வரும். அதே மாதிரி எண்ணெய் நம்ம சேர்க்கறதுனாலையும் இந்த கரகரப்பு வரும்.